இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 1 நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமுள்ள ஒரு வசனம். பரலோக ராஜ்யத்துக்கு போன உடனே அதை யோவான் எழுதுறாரு. அங்கே புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்த்தேன். முந்தின வானம் முந்தின பூமியும் ஒளிந்து போயிடுச்சு, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ பரலோகத்தில் புகுந்த உடனே இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துலேயும் நாம் பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்களை பெற வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய பழையவை எல்லாம் ஒளிந்து போய் புதிதாக எல்லாம் மாறுது. அதான் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் புதிய கிருபைகள், புதிய வானம் புதிய பூமியை, புதிய குணங்களை நம்ம பார்க்க முடியும். முந்தின வானம் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. முந்தின வானம் அப்படின்னா பழைய சுபாவங்கள், பழைய மாம்ச இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. சமுத்திரம் இல்லைன்னா என்னது? சமுத்திரம்னாலே அலைகள் தான். இப்போ அலை போன்ற பிரச்சனைகளும் இல்லை. இப்போ இது எப்போ நடக்குதுன்னா, ஆண்டோடைய ரட்சிப்பை பெற்ற பிறகு, ஆண்டோடைய புதிய கிருபைகளை பெற்ற பிறகு, அந்த புதிய அனுபவத்துக்குள்ளே வரும்போது நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே புதிதாக இருக்குது. புதிய வானம் புதிய பூமின்னு என்னது? புதிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. அது வானத்திலிருந்து பொழிகிற ஆசீர்வாதங்களும் பூமியிலிருந்து நீரூற்றுகளை கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களும் அதில் கிடைக்குது. நாம் ஆண்டவரை அறிந்தவுடன் நமக்கு எல்லாமே புதிதாக இருக்குது. எல்லாம் புதிதாயின, பழையவுகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லுதுங்களா, வசனம் சொல்லுதலாம். அதே மாதிரி நம்முடைய புதிய கிருபைகளை நாம் அந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் அந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாகின. ரட்சிக்கப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த உலகமே ஒரு புதிதாக தெரியும். நமக்கு புதிய ஒரு உலகமாகவே தெரியும். அப்படி ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தேன். ரட்சிப்பின் நாளில் இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி ஒரு புதுசாக எல்லாமே தெரிந்த மாதிரி இருக்கும். மனுஷருக்கு மேலே அன்பாக இருக்கும். அப்படி எல்லாமே புதிதாக தெரியும் ரட்சிக்கப்பட்ட உடனே. அப்படி அந்த அனுபவம் நமக்கு இருக்குது. அப்போ முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து போயினா பழைய சுபாவங்கள், மாம்ச கிரியைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. அலை வீசக்கூடிய கிரியைகள்லாம் இல்லை, எல்லாமே புதுசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். நாம் கர்த்தரை அறிந்த உடனே இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. புதினவை எல்லாம் ஒளிந்து போயிடுது, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுது. ஆனால் புதிய வானம் புதிய பூமி என்ன செய்து நமக்கு உண்டாகுது, கிடைக்குது. அதை நாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் ரட்சிக்கப்பட்டு புது அனுபவத்துக்குள்ளே வருவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.